வெல்கம் டு another வீடியோ from the directors. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நான் மிட் நைட்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஏன்னா கடைசி 10 நாளா நான் வீடியோ போடாதனால என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து கன்சிஸ்டன்சி கிங் அப்படின்ற அவதாரம் எடுத்து வந்து வீடியோ ஷூட் பண்ண நான் உட்காந்துருக்கேன். உண்மையாவே அவங்க லூசு புண்டதான் போல. நண்பர்களே, கோபப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதனால ஸ்பீக்கர் போட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து என்னால் காலையில் மதியம் சாயங்காலம் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால மிட் நைட்டில் உட்காந்துட்டேன். அதுவும் இல்லாமல் என்னன்னா வந்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் வந்து UFC மேட்சஸ் வேறு இருக்குது. அதனால எப்படி நான் தூங்க மாட்டேன். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ண உட்காந்துட்டேன். இதெல்லாம் யாரா அவன்கிட்ட கேட்டா அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் சில மூவிஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து ஹாரர் மாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த ஹாரர் மாக்குமெண்ட்ரினா என்ன, மாக்குமெண்ட்ரினா என்ன, இந்த நான் லிஸ்ட் பண்ணியிருக்க படங்கள்லாம் நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நண்பர்களே, மாக்குமெண்ட்ரினா என்னன்னா, மார்க் பிளஸ் டாக்குமெண்ட்ரி ஈக்குவல் டு மாக்குமெண்ட்ரி. இந்த மாதிரி படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கற்பனை கதை வந்து நிஜமாவே நடந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா வந்து இந்த ஃபோன் ஃபுட்டேஜஸ், சிசிடிவி ஃபுட்டேஜஸ், இந்த மொபைல் வீடியோஸ், இன்டர்வியூ கிளிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஹாரர் மாக்குமெண்ட்ரிஸ் தான். ஆனால் மாக்குமெண்ட்ரிஸ்லையுமே சில ஜானர்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா வந்துட்டு இந்த ஆஃபீஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கும்ல, நான் அது பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ் சீரிஸ் தான். எக்ஸாக்டாக வந்து டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ் சீரிஸ்மே ஒரு மாக்குமெண்ட்ரி தான். இந்த ஹாரர் மாக்குமெண்ட்ரிஸோட ஸ்பெஷலே என்னன்னா வந்துட்டு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இது உண்மையாக நடந்திருக்குமோ அப்படின்ற கேள்வியும் பயமும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோ லிஸ்ட் பண்ணியிருக்க சில படங்கள் வந்து ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இது இலகிய மனம் உள்ளவர்கள்லாம் இந்த சில படங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னா வந்து பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் 1990 ரிலீஸ் ஆன படம். இந்த ஹாரர் மாக்குமெண்ட்ரிஸ்க்கு அடித்தளம் போட்ட படமே இந்த படம் தான். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இந்த படத்தை 6th பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதுக்கு மேல பல படங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து சொல்றேன். அதனால தான் வந்து நான் டாப் 6 அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 3 ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள அந்த லெஜெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, லெஜெண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விச்ச பத்தின லெஜெண்டை பத்தி டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதான் கதையே. இந்த படத்துல வந்துட்டு பெருசா வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ், ஸ்கேரி சீன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இந்த படம் பாக்குறப்போ ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு இது உண்மையாவே நடந்தது அப்படின்னு சொல்லி பல பேர் நம்பியிருக்காங்க. இந்த ஹாரர் மாக்குமெண்ட்ரிஸ்ன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த படத்தை நம்மளால கடந்து போகவே முடியாது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ் இருக்க படம் என்னன்னா வந்து காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் 2018 ரிலீஸ் ஆன படம். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சவுத் கொரியாவில் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கோஸ்ட் ஹண்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் போறானுங்க. இவங்க எல்லாமே யூடியூபர்ஸ். ஸோ இதை வந்து லைவாகவும் ஸ்ட்ரீம் பண்றானுங்க. ஸ்டார்டிங்ல ஃபன்னா போகுது, சில விஷயங்கள் வந்து வியூஸுக்காக ஃபேக்காகவும் பண்றானுங்க. ஆனால் போக போக இது எல்லாமே பயங்கரமாக சீரியஸாக மாறுது, எல்லாமே உண்மையாக நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்துட்டு நம்ம உண்மையாகவே ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். அங்கங்கே வந்து கிளிச்சஸ், லேக் இது எல்லாமே இருக்கும். நான் பார்த்த பிரிண்டில் தான் ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னொரு இடம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு அவங்க அப்படியே ட்ரையே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் பாருங்க. இந்த படம் பார்க்குறப்பவும் உங்களுக்கு ஒரு நியூ ஹாரர் ஃபிலிம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னா வந்து லேக் முங்கோ 2008 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். பிகாஸ் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹாரர் மாக்குமெண்ட்ரி இந்த படம் தான் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு டேமுக்கு வெக்கேஷனுக்கு போறாங்க. அங்க வந்து போயிருக்கிறப்போ அவங்க பொண்ணு வந்து முங்கி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பிரிட் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பயங்கரமா ஃபீல் ஆனது என்னன்னா வந்துட்டு இந்த எண்டிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு புரியவே இல்லை. செகண்ட் டைம் ரீவாச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த எண்டிங் வந்து எனக்கு ஒரு கிளியரா அவனுக்கு புரிஞ்சுச்சு. இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ கிளிப்ஸ், அப்புறம் கேமரா ஃபுட்டேஜஸ், அப்புறம் வந்துட்டு பிக்சர்ஸ் இதை வச்சு மட்டுமே தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா பாருங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னா வந்து இன்கன்டேஷன் 2022 ரிலீஸ் ஆன படம். இது வந்து ஒரு தைவானீஸ் மூவி. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல பேரால பேசப்பட்டுச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு அம்மா தன்னோட பொண்ணை ஒரு கேர்ஸ்ல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியும் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரே ஒரு வார்னிங் என்னன்னா வந்துட்டு டைரோஃபோபியான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தா கிரீப்பியா வேடா ஃபீல் ஆகும். அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து பாருங்க. ஏன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை மட்டும் பார்த்து பாருங்க. இந்த படம் எப்படின்னா ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப் ஆஃப் மூவி தான். இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்க, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்க படம் வந்து தி மீடியம் 2021 ரிலீஸ் ஆன படம்.
இந்த படத்தை பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அப்புறம் வீடியோ போட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க இந்த படம் போய் பாருங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் அவ்வளோ டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருக்கு. எப்படி சொல்றது, எல்லாமே பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஊர்க்காரங்க மாதிரியே நடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த முக்கியமாக அந்த பொண்ணு கேரக்டர், அந்த பொசிட்டான பொண்ணு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் அந்த ஒரு பாசிட்டிவான விஷயமே என்னன்னா வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஷாமனிசம்னு சொல்லுவாங்கல்ல. ஷாமன்னா என்னன்னா வந்துட்டு இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்துட்டு ஹியூமன்ஸுக்கும் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஷாமனை பற்றின டாக்குமெண்ட்ரி எடுக்க ஒரு டீம் வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே போவாங்க. இந்த வில்லேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது அப்படின்றதான் ஸ்டோரியே. நண்பர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த படம் பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுள் இந்த வளருது. நண்பர்கள், நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஸோ வாட்ச் யுவர் ஓன் ரிஸ்க். மீடியம் படத்தை செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன படம் தானே யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னா, நவ்ரோய் தி கர்ஸ் 2005 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நண்பர்களே இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. பிகாஸ் இந்த படம் கொடுத்த தாக்கம் அப்படி என்னால் இந்த படத்தை பற்றி யோசிக்காமலே இருக்க முடியல. இந்த படம் ஒரு ஜாப்பனீஸ் படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்துட்டு, ஒரு பேரநார்மல் ரிசர்ச்சர் வந்து பல வருஷமா நடந்த விசித்திரமான இன்சிடென்ட்ஸை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே முதல்ல கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தா இந்த எல்லா விஷயமுமே வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு லவுடான ஜம்ப்ஸ்கேர்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு கிரீப்பியாகவும் ரொம்ப பயமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட எண்டிங் நண்பர்களே, அப்பா இந்த படத்தை வந்து தேவையில்லாமல் நைட்டு உட்காந்து பார்த்துட்டேன். என்னால் இந்த படத்தை வந்து இதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த படத்தோட எண்டிங் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நண்பர்களே. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கோஜி சிராய்சி, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கோஜி சிராய்சி. இவருக்கு இதே தான் வேலை போல. இதே மாதிரி படம் தான் அதிகமாக எடுத்து வச்சிருக்காரு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவரோட எல்லா படங்களும் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவரோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி முடிஞ்சால் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நண்பர்களே, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னன்னா வந்துட்டு யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதனால போன வீடியோவில் இருந்து மட்டுமே நமக்கு வந்து 34 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 34 பேருக்கு தான் வீடியோ பிடிச்சிருக்கு போல. அது சரி. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 500 லைக்ஸ் போடுங்க. கண்டிப்பா நான் பார்ட் 2 போடுறேன். கண்டிப்பா பார்ட் 2 போடுறேன். இன்னும் வந்து அதிக படங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கம்மியான படங்கள் தான். இன்னும் அதிக படங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் லிஸ்ட் பண்ணி கண்டிப்பா போடுறேன். எப்பயும் போல இந்த வீடியோ லிஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லா படங்களும் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்க்காதனாலும் படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. உரையாடுவோம். See you in the next video. Fuck you, my nigga!